Hi friends, good morning, welcome to my channel. Friends, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹெல்த் டிப்பில் முருங்கைக்கீரையை பற்றி பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஜிஆர் ரிவ்யூ. ஸோ இந்த வெப்சைட் போர்ட்டலில் மெனி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கீரை ஸோ நார்மலாக வந்துட்டு கீரைனாவே ஸ்பெஷல் தான். ஏன்னா கீரையில் வந்துட்டு எல்லா வகை கீரையிலும் வந்துட்டு நார்மலாகவே கால்சியம் இருக்குது, விட்டமின் சி, ஸோ விட்டமின் ஏ, B1 அண்டு அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலோரிஸ் வந்துட்டு கொண்டது கீரை வகைகள். ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்ம ஸ்பெஷல்னாவே முருங்கைக்கீரை தான். அதுவும் முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஸோ முருங்கைக்கீரை வந்துட்டு நிறைய வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ முருங்கைக்கீரையில் நிறைய வந்துட்டு அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து பொரியலாகவோ இல்லை கூட்டாகவோ ரசமாகவோ நார்மலாக முருங்கைக்கீரை நெய்யில் வதக்கி கூட சாப்பிட்றாங்க. ஸோ முருங்கைக்கீரை பறிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்கும், அதை வச்சு கூட ரசம் வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய அதே பருப்பு சாம்பாரில் முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்லாம், முருங்கை பொடியை அரைச்சி சாப்பிட்லாம். ஸோ முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எடுத்து கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகையில் ஸோ அடையாவோ தட்டி கொடுக்கலாம். ஸோ முருங்கை வடையாவோ ஸோ நிறைய வந்துட்டு போண்டா பஜ்ஜியில் முருங்கை போண்டால் நிறைய வந்துட்டு முருங்கைக்கீரை மிக்ஸ் பண்ணி ஸோ அதை வந்து எண்ணெயில் பொரிச்சு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் முருங்கைக்கீரையை நாம் எடுத்துக்கலாம். கம்மி விலையில் கிடைக்கக்கூடியது. ஸோ ரொம்ப வந்துட்டு உடம்புல அயன் கண்டென்ட்டு கம்மியாக இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க ஸோ அந்த ஹீட்டை தணிச்சாக்க வந்துட்டு ஓகே. பட் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். ஸோ அந்த முருங்கைக்கீரை சூப்பாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக எடுத்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு மீன்ஸ் அனமிக் பேஷண்ட் வந்து நல்லா நார்மலாகிடுவாங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க நார்மலாகிடுவாங்க. ப்ளஸ் வந்து நம்ம பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய ஹேர் ஃபால் ஆகுங்க. ஸோ நிறைய ஹேர் வந்து கொத்தாக கொட்டுதுன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்கு வந்து அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறனால தான் ஸோ நம்ம தேவையான அந்த ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறவங்க கண்டிப்பாக ஸோ வாரத்துக்கு 4 days வந்து இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் மதியத்தில் சாப்பாட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அயன் கண்டென்ட் நிறைய நல்லா கிடைக்கும். எந்த ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது சால்வ் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம முகம் வந்து ரொம்ப க்ளோவாக காட்ட கொடுக்கும். நம்ம வயிற்றில் எந்த புண்ணு இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு சரி பண்ணிவிடுங்க. நம்ம வந்துட்டு மூட்டு வலி ஸோ கை கால் வலியெல்லாம் இருக்கிறவங்க ஸோ இந்த முருங்கைக்கீரை சூப் எடுத்து குடிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நிறைய வந்துட்டு ஜீரண சக்தி ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தாராளமாக அதிகமாக கிடைக்கும். நார்மலாக வந்துட்டு மீன்ஸ் பேபிஸ் ட்ரை பண்ணுறவங்க நிறைய இது எடுத்துக்கலாங்க. அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் படித்து பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சு ஸோ முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணக்கூடாது. எல்லா கீரையிலையுமே முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பயன்களெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நல்லா ஹெல்த்து தேவையானதை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது ஸ்பான்சர்ட் பை ஜிஆர் ரிவ்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.